பவித்ரா, தமிழக அரசியலில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய ஒரு வாசகம் என்னவென்றால், தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தால் ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று அப்போது ஜெயலலிதாவை எதிர்த்து நடிகர் ரஜினிகாந்த் பேசியதால் 96 தேர்தல் முடிவே மாறியது. அதற்கு முன்னதாக ஜெயலலிதாவை எதிர்க்க நேர்ந்தது ஏன் என்பது குறித்து இப்போது 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஆரம் வீரப்பன் தொடர்பான ஒரு ஆவணப்பட வெளியீட்டு நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் மனம் திறந்து அந்த ரகசியத்தை வெளியிட்டிருக்கிறார். தாம் ஏன் அவ்வாறு பேசினேன் என்று பாட்ஷா படத்தின் 100வது நாள் விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் அப்போது தமிழகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரம் பெருகிவிட்டது என்று அப்போது அமைச்சராக இருந்த ஆரம் வீரப்பன் முன்னிலையிலேயே பேசிவிட்டார். அவ்வாறு பேசியதால் கோபமடைந்து அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா ஆரம் வீரப்பனை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டார். அவ்வாறு இந்த காரணத்தை அறிந்தவுடன் அன்று இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை, அதனால்தான் ஜெயலலிதாவை எதிர்க்க முடிவு செய்தேன் என்று நடிகர் ரஜினிகாந்த் இப்போது 30 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ரகசியத்தை வெளியிட்டிருக்கிறார். தமிழகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரம் பரவிவிட்டது, தமிழகத்தை ஜெயலலிதா மீண்டும் வெற்றி பெற்றால் ஆண்டவனாலும் தமிழகத்தை காப்பாற்ற முடியாது என்று 96 தேர்தலில் நடிகர் ரஜினிகாந்த் பேசியதற்கான காரணம், பின்னணி, ரகசியம் என்ன என்பதை இப்போது நடிகர் ரஜினிகாந்த் இன்று நடைபெற்ற விழாவில் அதை வெளியிட்டிருக்கிறார். பவித்ரா.